பொழுதுள்ளோர் தேவனின் அருமையான சந்தர்ப்பத்தை அடியில் கொடுத்தபடினால் தேவனின் நடுவில் இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவரே, இந்த காலங்களிலே பிரசங்கத்தில் ஒரு 10 இங்கிலீஷ் வார்த்தையை சொன்னான்னா அந்த ஊழியக்காருக்கு நல்ல தேவை. இங்கிலீஷ் வார்த்தை சொன்னப்பா என்ன மாதிரி சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுறாரு பாத்தீங்கன்னா, இடைக்கு இங்கிலீஷ்ல வார்த்தையை விடுறாரு பாருங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. கிருபைதான் பெரிய விஷயம். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபைகளை அடையத்தக்கதான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவ தூதர்களின் வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. ஒரு விஷயம் சொல்றேன். என் மேல நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. 2 மாசத்துக்கு முன்பே நான் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க என்ன தேடி வந்துடுவாங்க. இல்லைன்னா நான் அங்க போயிடுவேன். ஒவ்வொருத்தையா பார்க்கணும்னு நினைப்பேன், அவங்க வந்துடுவாங்க. இல்லைன்னா நானே பேரை சொல்லி கூப்பிட்டுருவேன், அவங்க வந்துடுவாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னே நான் வெளியே சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அது ஓப்பனா பேசிடுறேன். புத்தபத்தி சாய்பாபா என்பவர் பெங்களூர்ல இருந்தார். புத்தபத்தியில இருந்தா அவரு சாய்பாபா. அவர் ஒரு விஷயத்துக்காக இருக்கும்போது அவர் திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்துட்டார். யாரு கூப்பிட்டா வருவாங்க, எல்லாரும் அவரை பார்க்காம பிரிக்கணும்னு ஓடுறாங்க. புத்தபத்தி சாய்பாபா சனிக்கிழமை மதியானத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்துட்டார். உள்ள வந்து நான் உட்காந்துருக்கோமே அது போல வந்துட்டார். அவர்கிட்ட நான் எதுவும் பேசல, என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டு அவர்கிட்ட பணம்லாம் ஒன்றும் கேட்கல. நீங்க பணம் வேணும், நீங்க எதனா உதவி செய்யுங்க, யாரும் இழுத்துட்டாங்க கண்டிப்பா அப்படி கை காட்டிட்டு போயிருப்பார். அதே உடை, அதே முடி, அதே சிரிப்பு. ஏன்னா என் வீட்டுக்குள்ள வந்துட்டார் சனிக்கிழமை. வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசல, தன்னை காண்பித்து விட்டு போய்விட்டார். அந்த புத்தபத்தி சாய்பாபா செத்துட்டாலும் அதே புத்தபத்தில் தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகல. நிறைய பேருக்கு தெரியாது. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போவார். எங்கெல்லாம் அவரு ஆராதிக்கிறாங்களோ வார்த்தையை சொல்லி அந்த இடத்துக்குலாம் அவர் போயிடுவார். ஆனா யாருக்கனுக்கு தெரிய மாட்டார். பாருங்க, நான் வீட்டில தான் இருக்கிறேன், அவர் எனக்கு தேடி இங்க வந்துட்டார் பாருங்க. இது ஒரு அனுக்கிரகம். இது எல்லாருக்கும் தெரியாது. இது ரோட்ல வந்து பேர்கள் ஓடுது, நைட்டெல்லாம் ஓடுது, யாருக்கும் தெரியாது. அவங்க பேசுற பேச்சு தெரியுமா அவங்களுக்கு? கலிபினிலி கலிலி 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 பிடிலி கலிலி பிடிலி கலிலி பிடிலி இதான் அதோட பாஷை. அப்படியே ரோட்ல பேசிக்கொண்டு ஓடுதுங்க. ஜன்னல் திறந்து எட்டி பார்த்தா அதுங்களுக்கு கால் இருக்காது. கிளி 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 இதான் பேயோட பாஷைகள், ஏவலுடைய பிசாசோட பாஷைகள். இப்படி பேசிக்கொண்டே ஓடும் ரோட்ல. நைட்ல பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நைட் அனுக்கு அது தெரியும், ஆனா அது எதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் ரோட்ல ஓடுது. அவங்க நான் ஒண்ணும் செய்கிறது இல்லை. ஆனாலும் அவைகளை கட்டி ஜபிக்கும் போது இங்க உள்ள ஜனங்களை எனக்கு விரோதமாக ஏவி விடுகிறது. உள்ள போயிடும். ஆண்களோ பெண்களோ அவர்களுக்குள்ள அந்த ஆவிகள் போய் அவர்களை எனக்கு விரோதமாக எழுப்பி விடும். அப்ப நாம அவைகளை விரட்ட முடியாது. விரட்டுனதுனால்தான் கோபம் வரும். அது அழகா உள்ள வந்து அது பாட்டு போகுது வருது, அந்த ரோட்ல போகுது வருது. இங்க ஒருத்தர் வயசான ஒருத்தர் செத்து போனார், 2 மாசம் இருக்குமாமா. வந்தாரு, பார்த்தாரு, போறாரு. போயாருன்னா போயிடுவான். ஆனா நான் சொல்றதுக்கு மனசுல ஏதோ அவங்க வீட்டுக்கு வராங்க, யாரையும் பாக்குறாரு, போறாரு, அவ்வளவுதான். அவருக்கு எந்த வயசு இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அவர் போக இடம் தெரியல. இடம் தேடி கொண்டிருக்கிறார். கடைசியில நான் சொன்னேன், இங்கெல்லாம் வரக்கூடாது, நான் இங்க இருக்கேன், நீ போ அப்படின்னு. மாதாவுக்கு அனுப்பிச்சு விட்டுறவனே போ அப்படின்னு அதோட போயிட்டார். அருமையான ரோட்ல இப்படிதான் போகும். அவர் என்ன பாஷையில பேசுனா தெரிவிக்கலாம் உங்களுக்கு. தமிழ் தான் பேசுறாரு. ஆனா அவர் வாய்ஸ்ல அந்த ஆவி ரூபத்துல அவர் பேசுகிறார். கிச்சு 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 அப்படின்றார். அதாவது அவரு ஆவியிலா பேசுற அந்த வார்த்தை வந்து வித்தியாசமா இருக்கும். ஜனங்களுக்குள்ள நுழைந்தாதான் வார்த்தை வரும். இதெல்லாம் பாருங்க, செத்துட்டாங்க. ஆனா எங்கெல்லாம் அலையிறாங்க பாத்தீங்களா? இது காரணம் என்ன? இவனை பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போகாதவர்கள் இங்க நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கே போகல. கிறிஸ்தவம் கூட பரலோகத்துக்கு போகல. தாசஸ் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அவளை வந்து நான் பார்ப்பேன். கருப்பா ஒல்லியா உயரமா இருப்பார். எப்பவுமே பைபிளை பத்தி தான் பேசிட்டு இருப்பார். ரோட்ல யாரு வச்சாலும் பைபிளை பத்தி பேசுவார். எவ்வளோ யாருக்கிட்ட மாட்டிக்கிறாரு. நான் அவர்கிட்ட தான் பேசுவேன். பாருங்க, வேதத்தை நான் சொல்றது எவன் ஏற்றுக்கொள்கிறான், எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் என்னன்னா அவன் செத்து போனார் பாருங்க, அவர் பரலோகத்துக்கு போற கிறிஸ்தவர் தான், பைபிள் தான் பேசுறாரு. ஆனா பரலோகத்துக்கு போல அந்த ரோட்டை தான் அலைகிறாரு. எவனை பிடிச்சுவார தெரியாது. நிறைய பேர் கிட்ட போய் அவங்க கிட்ட அவர் வர நேரம் யாரும் இல்லை. அவர் வர நேரம் யாருன்னா இருந்தா பைபிளை பத்தி பேசுறேன் டம்முன்னு அவங்கள பிடிச்சிக்குவாரு. காரணம் பாருங்க, பைபிளை தான், கிறிஸ்தவன் தான், பக்தி இருக்கு, ஆனாலும் பரலோகத்துக்கு போகலையே, என்ன செய்யறது? அது காரணம் என்ன என்று பார்த்தால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் ஆளுகை அவர்களுக்குள்ள இருக்கிறது என்பதுதான் உண்மை.
அவனுக்குள்ள இருக்கு. அந்த சாபங்கள் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு பரலோகத்துக்கு போவதற்கு வழிவகுக்காமல் அந்த ஆவி, அந்த சாபம் அந்த ஆவியை ஆளுகை செய்து அப்படியே வைத்து விட்டது. சரீரத்துக்குள்ள போக முடியாது. சரீரத்தை கொண்டு போய் புதைத்திருப்பார்கள். அது அப்படியே ஒன்றும் இல்லாம போகுது. அவர் அலைகிறார் பார்த்து. நிறைய ஆவிகளை பார்த்து வீட்டுக்கு வர்றது போது அவன் நல்லா தூங்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போகுது. ஆனாலும் கூட கிறிஸ்தவல வாழ்வது பெரிய விஷயம்தான். ஆனாலும் உனக்குள்ளே சாபங்கள் இருக்கக்கூடாது. தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, உனக்குள்ளே சாபங்கள் இருந்தால் அந்த சாபம் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது. எச்சரிக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற சாபங்களை உன்னை விட்டு அகற்றி போடு. சாப கிரிகளை உங்களை விட்டு நீக்கி போடு. சாபங்களை தள்ளிவிடு. ஆரியனை பணிந்து போன எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சாபங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆரியனை எதிர்த்து நின்றவனுக்குள்ளே வாதைகள் இருக்குது. அவன் தழும்புகள், அவன் காயப்படுத்தப்பட்டான், அவன் வாதிக்கப்பட்டான், வதிக்கப்பட்டான். அவனுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆரியனை பணிந்து போன்றவனுக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது. புரியுதா? அதனால்தான் இந்த காலங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள், என் முன்னோர்கள் செய்த சாப கிரியைகளை நாங்கள் செய்வதில்லை என்று அவர்கள் இறங்கி எப்படி அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கியுள்ளார். அதான் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் யாரை பணிய வேணும் பின்னாடி போயிட்டீங்கன்னா அந்த ஆவிகள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிற சாபங்கள் உங்களை பிடித்து விடும். நீங்க அவனை தான் பணிந்து போவீங்க. உங்கள் தேவனை தெரியாது. உங்களுக்குள்ள எல்லாம் சாபங்கள் இருக்கிறது. எல்லா தமிழ் ஜாதிகள் இருந்தாலும் அவனுக்குள்ள சாபங்கள் இருக்கும், சாப கிரிகள் இருக்கும், சாப வார்த்தைகள் இருக்கும், அவர் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் சாபங்கள் இருக்கும். கெடுப்பார்கள், நன்மையில கெடுப்பார்கள், அவதூறாய் பேசி பிரிவார்கள். ஊழியர்தான் செய்வான். ஆனா அக்கோபோர் சுபாவங்கள் இருக்கும், சாப சுபாவங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதிக்குள்ள சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்களை ஜெயிக்க வேணும். யார் போதிக்கிறார், யார் நிரூபிக்கிறார்? எல்லா சாபங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்காது. நாம அந்த மூன்றோரின் சாபத்தை ஜெயித்தால் ஊழியன் சாபம் நம்மளை விட்டு போகாது. புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்குள்ளே சாபம் இருக்கிறது என்றால் அந்த மனிதனை விட்டு நான் விலகி விடுவேன். கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவ போதகனா இருந்தாலும் சாபம் இருக்கிறது என்றால் விலகி விடுவேன். அவனோட பழக மாட்டேன், பேச மாட்டேன். காரணம், அந்த சாபத்திலே அவன் அழியட்டும், அவனை விடுவிப்பார். இல்லை, ஆண்டவரே விடுவிக்க மாட்டான். இப்படிப்பட்டதான முன்னோர்களின் சாபங்களில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். அவர் கிறிஸ்தவனா வாழ்ந்தாலும் அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். நாம் கிறிஸ்தவனா வாழ்றதே பரலோகத்துக்காக தாங்க. எனக்கு எவ்வளவு பழைக்கக்கூடிய வழிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று செய்கிறேன். என் ஊழியம் என்ன? அப்போஸ்தலர் ஊழியம் தான். எனக்கு சபை கிடையாதுங்க, சபை தேவைதான். ஆனா என் வேலை என்னவோ அந்த வேலையை தான் மும்முரமா செய்வேன். எனக்கு எத்தனையோ கெட்ட பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. என் மேல அபாண்டமா பேசி திரிகிறவர்கள் உண்டு. எத்தனையோ கெட்ட பெயர்கள் வைத்திருக்கார்கள். எங்கேயா நிரூபிக்க மாட்டார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் என் மேல நிறைய பேர் வைத்திருக்கிறார்கள். அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்துல பொய்யை நம்புகிறவன் அவன் நம்புகிட்டோம். ஆனா தேவனுக்கு விலகாதபடி தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ தேவன் அடியனுக்கு உதவி செய்கிறார். படித்திருந்தால் ஒரு வசனத்தை நாம் படிக்க கேட்கலாமா? படி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். யாரை பார்த்து சொல்கிறார்? யாரை பார்த்து சொல்றார் பாருங்க. சீசரை பார்த்து சொல்றாரா? சீசரை பார்த்துதான் சொல்றார். ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு, விலகி போ. அருமையானங்களே, வஞ்சிக்கிற உலகத்துல நிறைய கிறிஸ்தவ போதகர்களும் உண்டு, கிறிஸ்தவ ஜனங்களும் உண்டு. பணம் இருந்தா போதும், நம்ம கிட்ட ஏமாத்தி எப்படி பணத்தை பிடக்கலாம் அப்படி பக்தி வேஷம் தான் போடுவான். பக்தி வேஷம் தான் போட்டு அவங்க தேவை பணம் பார்த்துக்கிட்டு அதை பிடிக்கிட்டா அவங்க ஓடி போயிடும். நம்ம கூட நிற்கவே மாட்டாங்க. என் இடத்துல கூட வந்து பக்தி வேஷம் போட்டு கையில இருக்க காசை பிடிக்க போன ஊழியக்காரங்களா இருக்கான். என் பேரை பெற்று போனவங்களா இருக்கிறாங்க. நான் என் மனைவி விவாகம் படித்த பிறகு இவர் அப்போஸ்தலன் அழைப்புள்ளவர், அப்போஸ்தலன் அந்த பொம்பளை எங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜாதி பார்க்கலே வாழ அதுக்கு இந்த மாதிரி டவுரி எதுவும் வாங்கல, வரதட்சணை எதுவும் வாங்கல. தேவன் நமக்கு உதவி செய்கிறார். மேலும் குடிச்சுக்கிட்டவங்க கொடுத்தீங்களா? நீ டவுரி வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா?
எனக்கு அந்த மனப்பான்மையை கொடுத்தாரு. என்கிட்ட பணம் இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னாலும் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி ரூபாய் டவுன் வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதுதான் என்னோட நோக்கம் எல்லாம். அப்போ தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறார். பல இடத்துல கொஞ்சம் உதவிகள்லாம் வாங்கி தான் நாங்கள் படைத்து கொண்டு இருக்கிறோம். மாதம் 5700 ரூபாய் கரண்ட் பில் வாடகை கட்டணும், 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டணும். பாருங்க, எங்களுக்கு கையில அது அற்புதமான ஒரு வழி நடத்துதல். அதெல்லாம் இவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, பண வருமானம் எங்க இருக்குது. என்னோட லைஃப் தெரியாது உங்களுக்கு. இப்பதான் இங்க புதுசா வந்திருக்க 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமாமா. என்னை தெரிந்தவர்கள் எல்லாம் இப்ப இல்ல, செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா. அவருக்கு 80 வயசு மேல ஆயிட்டு இருக்கும். அவங்க எல்லாரும் அவங்க பிரேயர் பாசிங் பிரேயர், ஆன்லைன் பிரேயர், நைட் பிரேயர், ஈவினிங் பிரேயர் எல்லாத்தையும் எனக்கு கூப்பிடுவார். காரணம் என்னன்னா, அற்புதங்கள், பேய்கள் பிசாசுகளை அகற்றி போட்டு ஜனங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி விடத்தக்கதான கிருபைகளை தேவன் எனக்கு தந்தார். தேவன் யாரே அந்த தரத்துல எடுத்து படித்தவன் எல்லாம் பார்க்க மாட்டார் ஆண்டவர். ஏழைகள், திக்கற்றவர்கள், பணக்கார் யாராயிருந்தாலும் தன் கரத்தில் எடுத்து பாதிச்சு. இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் 3 வயதில் அர்ப்பணிக்கப்பட்டேன். தேவன் என்னை சந்தித்து தொடரும்போது முதல்ல அவர் கரங்களை காண்பித்தார், அவர் பாதங்களை காண்பித்தார். அருமையானவர்களே, அந்த தேவன் இந்த சதாகாலங்களில் என்ன தேவனும் என் சந்தானங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் போன வந்த விளையாண்டு பசங்களோட சேர்ந்து எல்லாம் இது பண்ணாலும் ஆண்டவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாத்தீங்க, எங்க போனாலும் அப்படி கவனிப்பேன், இங்க ஓடுறாமா இந்த பையன். அந்த வயது வரும்போது தேவனை பிடிச்சிக்கிட்டார். தேவனை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே உடனே திரும்பி என் நண்பர்கள் எல்லாம் தள்ளி போட்டேன். ஒரு நண்பனை கிட்ட சேர்க்கிறேன் நான். 500க்கு மேற்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அது என்ன ஊருங்க, செங்கல்பட்டு, அந்த பக்கம் கல்பாக்கம், இந்த பக்கம் மீஞ்சு இருக்கு அந்த பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்பாடி வரையிலும், அந்த பக்கம் ரேணிகுண்டா, திருப்பதி வரையில எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நான் போய் பழகி இருக்கிறேன். எல்லாம் ஏன் நம்முடைய பண்புகளை அவர் பார்ப்பார்கள். உதவி செய்கிறதான தன்மை, அவசர உதவிகள் என்னிடத்துல நிறைய இருக்கும். வீடு இருந்து போனா ஏறி தூ போட்டு சத்தா உள்ளே இறங்கி அவனை காப்பாற்றிடுவேன். இந்த ஊர்லயே காப்பாத்திருக்கிறேன். அவன் இறந்துட்டாரு என்னன்னு தெரியல. இந்த ஊர்ல இன்பரசு தான் இன்பரசா தெரியல பேரு. என் வீட்டு பக்கத்துல இருக்கார் ஒரு அண்ணன் சேகரன், அவருக்கு தெரியும். அவங்க சித்தமான எனக்கு தூ போட்டா 2 பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டார் வசமா. இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கு, அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கு, தூ போட்டுட்டார். போய் நாடு போய் உள்ள போய் அதை எப்படியா அவரை காப்பாற்றிக்கிட்டோம். அருமையானுடைய அவசர உதவி பயங்கிறதே என் வாழ்க்கையில கிடையாது. பயமே கிடையாது என் வாழ்க்கையில. அது யாழத்துல உதைந்து போன அந்த பிரேதத்தை அப்படியே காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கேன். காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்த பெண்ணா இருந்தா அவனிய பிடிச்சி இருக்கு, எட்டியா எல்லாம் கட்டி பிடிப்பா, ஒரு தனிப்பட கோயிலுக்கு பயந்தா காலை பிடிச்சி இழுத்து எட்டு ஒரு உதவுங்க அப்படின்னா அப்படியே தரத்தை எடுத்துட்டு மேல தூக்கிட்டு வந்து தைரியம் தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அருமையானவரே, தேவனுடைய அனுக்கிரகம் என்ற மேல் இருந்ததுனாலே தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராக. அருமையானவருடைய தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக. பாளையங்கோட்டையில இவனை அடிக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு அங்க அடிக்கிறது. அது தோட்டம் சொல்லி கிட்ட போனா அவங்களுக்கு குழந்தை எடுத்துருவாங்க, நீ போகாத. அவன் போய் ஊர் சொன்னா தெரியாது நான் இப்ப இருக்க அந்த ஊர்ல போய் மாந்திரிகம் பண்ணி அந்த ஆணையில சில இதெல்லாம் பண்ணி சுருட்டிட்டு அந்த மரத்துல அடிச்சுட்டு வந்துடுவான். லொக்கேஷன் சொல்ல மாட்டேன் நான். அடிச்சுட்டு வந்துடுவான். அப்படி போய் அடிச்சுட்டான். எனக்கு மாந்திரிகம் பண்ணி ஒரு இடத்துல திரும்பி வந்தா அவன் செத்து போயிட்டான். திரும்பி வந்தவன் செத்து போயிட்டான். அவன் கொண்டாட்டி அது தோலெல்லாம் உறிஞ்சி ரொம்ப மோசமா ஆயிட்டது. தான் அந்த பொம்பளை சூனிய வச்சுட்டேன், நம்மளை இவன் தான் நம்ம அப்பாவை கொண்டுட்டான் மாந்திரிகம் பண்ணி சொல்லி என் பேரை கேட்டான். அவனுடைய ஆயுதமே அவனை உயிரை கொண்டு போயிடுச்சு. இருக்குங்களா? யாரு எனக்கு மாந்திரிகம் பண்ணாங்கன்னா அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்றுதான் சொல்லுவான். நம்ம தீமை செய்யறாங்களா, தீமை பேசுறாங்களா, அவங்க குடும்பத்துக்கு சாபங்கள் இருக்கிறது. அவங்க பாவங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் மன்னிக்கப்படவில்லை, அதை அப்படியே போட்டு விடுங்க. மறுபடியும் அந்த வசனம் படிக்கிற பாவம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான
நம்மளை யாரும் வஞ்சிக்க கூடாதுங்க. இந்த வஞ்சிக்கிறவங்க நிறைய இருக்கு. கிறிஸ்தவ போதகர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கெல்லாம் சரியில்லைங்க சொன்னா கிறிஸ்தவனையும் மட்டமா இருக்கிறான், வஞ்சிக்கிறான், மோசம் போக்குறான். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்தா அவங்க எப்படி பரலோகத்துக்கு போவார்கள்? பரலோகத்துக்காக தானே கிறிஸ்தவா மாறி இருக்கீங்க. பரலோகமே இல்லை, உங்க வாழ்க்கை மட்டமா இருந்தா நீங்க எப்படி பரலோகத்துக்கு வரீங்க? இதையெல்லாம் விட்டு விட வேண்டும். ஏனென்றால் இழந்தாம் சாபத்தீரான். கீழே வசனம் படிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று நானே அவர்களே தங்களே கிறிஸ்து என்று சொல்வார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிப்பார்கள். புரியுதுங்களா? அவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டுதான் அவன் கிறிஸ்துவ போதகன், கிறிஸ்தவன் என்றெல்லாம் சொல்வார், கிறிஸ்தியன் சொல்வார். இப்படிப்பட்டவனை எல்லாம் பின்னாடி போகக்கூடாது. புரியுதுங்களா? பின்னாடி போகக்கூடாது. நமக்கு ஆண்டோர் வார்த்தை பண்ணி கேட்டு அதுபடி வாழ்ந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லா தீங்குகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார். என் வீடியோ பார்க்கிறவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் கண்களிலே பார்வை இல்லை, நான் நிற்க முடியாது, நடக்க ரொம்ப சிரமப்படுவேன். கிச்சன்ல போய் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நிற்க கூட நான் சிரமப்பட்டு கொண்டு இருக்கேன். நானே சமைப்பேன் என் பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆனா இப்ப என்ன நிற்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கஷ்டமா இருக்கு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் கண்களில் நல்ல பார்வை இல்லை. நான் அப்புறம் என்ன செய்வதுன்னு புரியல. தேவன் உதவி செய்வார். இதுக்கு வருமானங்கள் வேணுங்க. அள்ளி கொடுத்த கைதான் இன்றைக்கு வெறுமையா இருக்குது. ஏன் தெரியுது? என் இடத்துல பசியாய் வருகிறவனை நான் சும்மா அனுப்பினதே கிடையாது. வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா வெளியில ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு அப்படி இல்லை. நான் தேவனுக்கு வாரம் நான் ஒரு தொடையை வாங்குவேன், ஆட்டு தொடை. அது 1.5 கிலோ வரும், 1.600 வரும். வாங்கி 4 துண்டா 5 துண்டா 6 துண்டா போட்டேன். ஒன்று வந்து அதை வேக வச்சு மசாலாவை போட்டு கிரேவி ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பருப்பு வச்சு நெய் வச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன், பருப்பு வச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன், பருப்பும் நெய்யும் சேர்த்து வச்சு கொஞ்சம் சாப்பிடுவேன். அதுக்கு மட்டன் நல்லா வேக வச்சு போடும். இது பண்ண ரோஸ்டாக இருக்கிற மட்டன் எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவேன். அதுலேயே கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிடுவேன். நெய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் தான் ரொம்ப பிடிக்கும். வாரம் எனக்கு கறிக்குன்னா 1600 ரூபாய்க்கு மேலே ஆயிடும். ஆட்டுக்கறி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்காது. என் வாழ்க்கையில ரொம்ப விசிட்டேன். ஆனா எனக்கு பிடித்ததுல வெஜிடேரியன் தான். அன்று வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி என்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆட்டுக்கறி கறி வேணுமா, ஜோமத்துக்கு போ. அதுக்கு வேண்டிய வயல திறப்பார். அந்த இடத்துல பாலிமரத்தில் ஒரு அம்மா இருக்கு. உடனே ஃபோன் பண்ணும் என் வீட்டம்மா. உடனே நான் 10 மணி ஆனாலும் போவோம். பார்த்தா 2 ஐஸ் பாக்ஸ் நிறைய கறி வச்சு இதை எடுத்து வீட்டை சமைச்சு சாப்பிடுவோம். அந்த நைட்டு அப்பவே அவிச்சு அப்பவே எல்லாம் முடிச்சு வெறும் வாங்க எல்லாம் சாப்பாடு பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவி சமைச்சு. ஏன்னா மறுநாள் யாரும் வந்துடலாம் வீட்டுக்கு. பிள்ளைகளை சாப்பிட வச்சு அப்படியே அங்கேயே விளையாட்டு அப்படியே படுத்துங்க. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், நம்மை வஞ்சிக்கிறவர்கள், நம்மை மோசம் போக்குகிறவர்கள் நம்ம இடத்துல வருவார்கள். புரிஞ்சுங்களா? வேஷம் போட்டு வருவான். எப்படி வருவான்? கிறிஸ்தவனை போட்டு நல்ல ஊழியக்காரனை போட்டு வருவாங்க. நம்மளுக்கு இல்லைன்னா யாரும் வரமாட்டேன். எங்க பணம் யாரும் வராங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க. பணத்தை கண்டிப்பா போதும் அப்படியே வந்து இருந்துடுவாங்க. ஐயா நீங்க தான் எல்லாவற்றுக்கும் நீங்க தான் சொல்லி ஏமாத்தி காசை வாங்கி சாப்பிட்டாதான் மோசம் போகாது இருக்க வேண்டும். பணம் இருந்தாலும் பேச்சு நம்ம கையில பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு நம்ம மீது அவாண்ட பழி போடுவார்கள், குற்றச்சாட்டுவார்கள். ஏதேனும் ஒரு பழி பொய் வழக்க போடணும். அதான் அவங்களுடைய காரணம் என்ன? நம்ம மேல ஒரு ஆள் நம்ம மேல அவாண்ட பழிகளை போடுகிறது, பொய் வழக்கை போடுகிறது, பொய்யை சொல்கிறதுனா அவங்களுக்குள்ளே சாபம் இருக்கிறது. முன்னோர்களின் சாபம் அவர்களுக்குள்ள இருக்குது. அவரை நமக்கு எனக்கு ரொம்ப செயல்படுத்துகிறது. அதுல இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யறது? அது அவ்வளவுதான். கிறிஸ்தவனா இருந்தாலும் சாபம் இருக்குங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில சாபம் இருக்கு. அதுல இருந்து அவங்க விடுதலை. அவங்க எப்படி பரலத்துக்கு போவாங்க? அதெல்லாம் ஜனங்க புரிஞ்சுக்கிறது இல்லையா? ஊழியக்காரங்க அவங்கெல்லாம் பேசி எடுத்து அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. சில ஜாதிகள் இருக்கு, சில ஜாதிகளுக்குள்ள நிறைய சாபங்கள் இருக்குதுங்க.
நிறைய சாபக்கிரிகள் இருக்கு. உறவுகளை கெடுக்கிறது, ஊழியக்கார வாழ்க்கையை கெடுக்கிறது, ஊழியங்களை கெடுக்கிறது, குடும்ப விசுவாசிகளை கெடுக்கிறது, கூலி விடுறது, என்னை பொறுத்து ஒரு பேட் ஒப்பீனியன் ஜனங்களுக்குள்ள உண்டாக்குறது, இதெல்லாம் சாபம். யாரு எனக்குள்ள இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற சாபம். அப்படியாப்பட்டவர்களை விட்டு நான் விலகிதான் வாழ்வேன். கிட்ட நின்று பேசவே நான் சாபம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதை விட்டு விலகி தேவன் பட்சம் நின்று கொள்வேன். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவர் சந்திக்கணும்னா நீக்குள்ள சாபம் வச்சுக்கிட்டா ஆண்டவர் சந்திப்பார். கெட்ட புத்திக்கு அவனை வெட்டி கொள்ளணும், இவனை வெட்டி கொள்ளணும், அவனை அடிச்சு கொள்ளணும். இந்த மாதிரியான ஒரு சாப புத்திகள் உனக்குள்ள இருந்தால் உனக்குள்ளே சாபம் இருக்கிறது. அந்த சாபம் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது. அதனால பாத்துக்கிட்ட கிறிஸ்தவ மக்கள் ஜாக்கிரதையா இருக்கு. ஆமே. நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றி எல்லாம் வாழ உதவி செய்யணும். புரியுதுங்களா? தேவ கிருபை இருக்கிறது. ஆதாரம் நல்லா சாப்பிடணும். ஜெபம்னா மட்டும் போதாது, நல்ல ஆதாரங்கள் சாப்பிடுவேன். இப்போ பருப்பு நெய் தான் நிறைய சாப்பிடுவேன். எந்த ஆதாரத்திலையும் ரசம், மோர், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் நெய்யை ஊற்றி விட்டுருவேன். ஒரு காலத்துக்கு கறி வாங்கினேன், அப்புறம் பணம் இல்லை, நெய் வாங்கி வச்சுக்கிட்டேன். 1.5 லிட்டர் இருக்குமாமா, ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் நெய் சாப்பிடுவேன் நான். இன்னைக்குதான் ஒரு அம்மா நெய்யை பார்த்துட்டேன். இப்ப இந்த பாருங்க, என்ன 3 நாள்ல போய் அந்த அம்மா பார்த்து இன்னும் 2-3 டப்பா நெய் வாங்கி வச்சுக்கிறேன். நெய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் சாதம், கூட்டு, பொரியல் எல்லாம் பருப்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு சைடு கேரட்டு சைடு வதக்கி, இந்த பக்கம் பீன்ஸ் வதக்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ட வரைக்கும் இப்போ அப்படிதான் சாப்பிட தோணும். அருமையானது, நீங்க எப்படி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நல்லா வத்த குழம்பு வைங்க. நான் வத்த குழம்பு வச்சுன்னா சுண்டக்காய், அதுக்கு பேர் என்ன, வாழைப்பூ, சீனாவரைக்காய் சொல்லுவாங்க, அங்க இங்க கொத்தவரைக்காய் சொல்லுவாங்க. இப்போ அதுங்க என்ன, கோவக்காய் நான் போட்டு ஒரு வத்த குழம்பு வைப்பேன். அதை வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன். அதுல நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூட சாப்பிட்டு செம ருசியா இருக்கும். சைட் டிஷ் எல்லாம் வச்சுக்கலாம், பிடிச்சது பகடா வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஒரு ரசம், அடுத்து ஒரு மோர் ஊற்றி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே நல்லா இருக்கும். எப்பவுமே வத்த குழம்பு, முதல் பருப்பு, 2வது வத்த குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் மோர், ஒரு துணி ஊறுகாய். அதுக்கப்புறம் சாப்பிட்டப்போ ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடாம இருக்கிற மாதிரி 3 நாள் ஆச்சா மைசூர் பாக்கு சாப்பிட்டோன்னு ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்டேன். சுகர் எதுவும் ஏன் ஏறாது? மாம்பழ சீசன் வந்து ஒரே போய் ஒரு 25 கிலோ வாங்கிருப்போம் மாம்பழம். ஃபுல் கட்டு கட்டிட்ட மாம்பழத்தை சுகர் ஏறி கண்ணெல்லாம் பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு. 2 கண்ணு பிளட்டுக்கு கிளாட் ஆயிடுங்க. நல்லா இருந்த கண்ணு கூட பிளட்டு கிளாட் ஆகி அது கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. எனக்கு மாம்பழம் தயிர் சாதம், மாம்பழம் தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு மாம்பழம் வச்சு சாப்பிடும், செம ருசியா இருக்கும். தேன் வச்சு, தோசைக்கு தேன் வச்சு சாப்பிடும். எதாவது நல்லா சாப்பிடுங்க நீங்க. இப்ப என்னால சாப்பிட முடியல பாருங்க. நேற்றுக்கு எத்தனை தோசை? 1 தோசை சாப்பிட்டேன். 1 தோசை தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேல என்னால முடியல, வயிறு அடைஞ்சு போச்சு. என்னால் நிற்க முடியல, என்னால் நடக்க முடியல, கஷ்டப்படுற மாட்டேங்க. அவன் சதையெல்லாம் பிடிச்சு கொண்டது காரணமே என் உடம்புல திறன் இல்லாம இருக்கு. வயதில் நல்லா சாப்பிட்டாங்க நான் உயிர் வாழ்வேன். ஜவானாமத்தை போல கத்தனை பலப்படுத்துவார் சொல்லி சாப்பிடாம நேரம் செத்து போயிடுவேன். சுகர் லோவானாலும் செத்து போயிடுவேன், வீட்டு லோவானாலும் செத்து போயிடுவீங்க, கொழுப்பு இல்லாம போனாலும் செத்து போயிடுவீங்க. அப்ப கடவுள் மேல நீங்க குறை சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் ஜோ பண்ணுவார், பாக்சிங் போடுவார், எப்படிலாம் நூறு எல்லாம் செய்வார் பாருங்க. திடீர்னு செத்து போனாரு. ஏன் செத்து போனாலும் நீ நல்லா சாப்பிடலையா? நானும் சாப்பிடாம தான் இருந்தேன். 3.5 வருஷம் நான் ஒரு வேளை சாப்பாடு தான். இடையில தண்ணி 11:30 மணிக்கு ஒரு வருஷம் தண்ணி குடிப்பேன். 12 மணிக்கு 12:30 மணிக்கு 3 அண்ணன் குட்டி சாதம் தான் எடுப்பேன். வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் எடுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி 3 வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் மறுநாள் 11:30 மணிக்கு தான் ஒரு சாப்பிட்டேன். எதுவுமே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிதான் 3 வருஷம் வாழ்ந்தேன். அதனால்தான் போராட்டங்கள் ஜாஸ்தி. நான் சாப்பிட மாட்டேன், சிஸ்டர் சாப்பிடுவாங்க, அதான் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட பார்ப்பாங்க. நீங்க சாப்பிட என்ன கறி வேணும், மீன் வேணும், நான் வாங்கி தரேன், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு இது போதும். அப்படி வாழ்ந்ததுனாலதான் இப்ப என் சரீரத்தில் பலன் இல்லாமல் போகிறது. என் பசுத்தவன் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றா, எலும்புல பலன் இல்லாம போகும். பாருங்க, கணையம் எனக்கு சரியா வேலை செய்யல. லிவர் சைஸ் குறைஞ்சிட்டு, கல்லீரல் சைஸ் குறைஞ்சிட்டு, மண்ணீரல் சைஸ் குறைஞ்சிட்டுங்க. இப்போ நான் அதை எப்படி டெவலப் பண்ணுறது? அருமையானவர்களே, நீங்க நல்லா சாப்பிட்டா தான் நல்ல தேவபக்தி இருந்தால் மட்டும் போதாது. வயதுக்கு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு வேண்டாம் வாட்டுங்க. புரிஞ்சுக்கா? தேவனவை கைவிட மாட்டான். விசுவாசம் உள்ளவர்களின் ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்களின் ஜெபம் பிணியாளையை
கிரியானினா வியாதிப்பட்டவன், விளைவினக்காரன், அவனை ரட்சிக்கும். அதே இடத்துல நாம சாப்பிடாம இருந்தா விளைவினாக யார் நமக்காக ஜோம் பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடணும். புரியுதுங்களா? பேசுகிறோம். யார் என்ன சொல்லட்டும், குற்றப்படுத்திட்டு அதை பற்றி கவலையே இல்லை. துஷ்டனை கண்டா தூரம் விலகுங்க. ஆண்டவர் போகணும், ஆண்டவர் நம்பி வாழணும். அதாவது நம்மளை தேடி வருகிறது, நாம தான் விலகி போவோம். பாவம் தேடி தான் வரும், நாம தான் விலகி போவோம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட அவங்க ஆசையை விருப்பத்தை தீர்த்துக்க பிரயாசப்படுவாங்க. நான் இடம் கொடுக்குறேன், நம்ம மேல அபாண்ட பழி தான் யோசேப்புக்கு நடந்து பாருங்க. நம்ம இடம் கொடுக்கலன்னா நம்ம மேல அபாண்ட பழியை போட்டுருவாங்க. ஒண்ணு தெரியாத மாதிரி அவங்க இருப்பாங்க. இவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல பழைய போட்டு அவங்க நல்லா நிரபராதி குற்றமில்லாத நபரை போல இருப்பாங்க. நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதனால தேவனை நம்பி இருங்க. பெண்கள் வராங்க, அதுக்குள்ள பேய் இருக்கும், அந்த பேய் இங்க எடுத்துக்கிறோம். அதனால நம்ம ஆண்டவரை பார்த்து வாழுங்க. தேவனுக்கு உண்மையாங்க. பின்னணுக்குள்ள இச்சிக்காதீங்க. என் வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. பின்னணுக்குள்ள இச்சிக்கிறது, பிறனுடைய மனைவி, பிறனுடைய சுத்தம், சொத்து, பிறனுடைய பணங்கள், பிறனுடைய வாகனம், புதுசாக வாங்கணும், தொட்டு பார்க்க யோசிப்பேன். அதுதான் வேண்டாம்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பைக் ஓட்ட கஷ்டமா இருக்கு, பேலன்ஸ் பண்ண முடியல. ஒரு காரு தான் நல்லா இருக்கும், யாரும் டிரைவர் போட்டு பணம் வேணுங்களா? பணம் வேணும். அப்போ நான் என்ன செய்யறது? இப்போ ஊழியம் செய்ய எங்கேயாவது கூப்பிடுவாங்க, இப்போ கூப்பிடுறது இல்லை. கூப்பிட்டாங்க ஆகிற வருஷத்துல எனக்கு பொறுத்த காணிக்கைகளா இருக்கு, இப்ப இல்லை. அதனால தேவ கிருபை தான். அதனால நீங்க எனக்கா ஜோமனுக்கு ஒரு உதவி செய்ய மனதாக தான் சர்ச்சோட மினிஸ்டரோட நம்பர் தான் இருக்கு. நான் என்னோட என் பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் நான் தாரேன். விருப்பமான ஹெல்ப் பண்ணுங்க. கேட்கலையே நினைக்காதீங்க, போடுங்க. அப்ப நாங்களே எப்படி குறைக்கிறது? தேவசாமத்துக்கு உங்களுக்கு நிற்கணும் இல்ல, போடலாம் இல்ல, என்னோட பாசு கொடுக்கலாம் இல்ல. என்ன பண்றிய? எடுங்க, ஜோப்பியில இருந்து வீரன் எடுங்க, அனுப்புங்க என் அக்கௌண்ட்டுக்கு. வச்சு கோச்சிக்காதீங்க. அதாவது தேவனுடைய ஊழியருக்கு எத்தனை போயிட்டு எதனாலதான் பண்றாங்க. நான் எதுவுமே செய்யறது எனக்கு அது அவசியம் இல்லை. என் தேவன் என் பசுத்தாவும் என்னை சீக்கிரம் நன்றாக வளர்த்தாங்க. ஏமாற்றுவோ, பொய் சொல்லவோ, திருட்டவோ எதுவுமே என் தேவன் எனக்கு என் பசுத்தாவும் சொல்லிக் கொடுக்கல. என் லைஃப் எல்லாம் டிடிஎம் லைஃப் தான். அங்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை தான். இனி எந்த ஊழியக்காரர்கள் நான் செஞ்ச படிக்கிறது இல்லை. எனக்கு தெரியும் ஆட்கள். நான் தேவனை நம்பி வாழ்ந்து உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாருங்க. இன்னொரு வசனம் படிக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26வது வசனம். நீ சாபத்துக்குள் ஆகாதபடி அவர்களைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. ஆமா, அருவருப்பான எதையும் நம்ம வீட்டுல கொண்டு வரவே கூடாது. நாம் அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். இதான் வாழ்க்கை. இதான் என்னோட வாழ்க்கை. தான் அருவருப்பானதை நாங்க வீட்டுல வர வைக்கிறதே கிடையாது. கெட்ட எண்ணத்தோட யாருன்னா வந்தா வச்சு விட்டுருவேன் வெளியே. புரியுதுங்களா? என்ன பேரை கெடுத்தாங்க, என் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசுனாங்க, என் பிள்ளைகள் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசுனாங்க. இவனை பார்த்தானா உள்ள நுழைஞ்சு இவ்வளவு கேவலமா இருக்கிறான். பாளையங்கோட்டையில ஒருத்தன் என் பிள்ளைகளை பத்தி வித்தியாசமா பேசுறாங்க. நான் ஒண்ணு தெரியும் யார் சொல்றாங்க, எங்க இருந்து நியூஸ் வந்தது, யாரு கொண்டு இந்த காமெண்ட்லயே பறக்கி விட்டுக்கிறாங்க, ஆனதான் தெரியும். ஆனா விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க மேல சாபம் இருக்கிறது. பொய் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஏற்றுக்கிற பொய்யன். அதனால அந்த யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரை பார்த்து வாழ்கிறான். நான் யாரு கூட இந்த காமெண்ட்ல புரியும், யாரு கூட பழகணும், அனாவசியமா யார்கிட்ட பழகவே மாட்டேன். எனக்கு தேவன் என்ன வேறங்கன்னா போவேன். நான் எல்லாம் வேறங்கன்னா போவேன். ஆண்டவர் எங்க வைத்தாலும் நம்மளை வாழ வைப்பா. நீங்க இருந்தா ஜோமனை என் பிள்ளைகளை எல்லாம் வேலை இருக்கிறாங்க, அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி வேலை கிடைச்சா அவங்களுக்கு வசதியா இருக்கும். தேவன் எங்களுக்கு உதவி செய்வாங்க. சர்ச் ஆஃப் எஜுகேஷன் மிஷன் பேர்ல உதவி செய்கிறேன். எனக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்டும் இருக்கு. எல்லாம் செயல்படணும். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உதவி செய்வார். ஒரு மகனை வாடி போகாதே. ஒன்றும் பாவம் இல்லாம இருந்தா பரவாயில்ல. நீ அத்தோட குற்றப்படுத்தக்கூடாது. அத்தோட குற்றப்படுத்தணும். உன் நிலைமையை கண்டு ஆண்டவரே நான் குற்றவாளி, நான் தான் தப்பு ஒப்புக்கொண்டு வாழணும். அத்த மேல பழைய போடுறேன். அவன் செய்யல, இவன் செய்யல, நான் தான் வசதியெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவன் நமக்கு போகுது. பிரமாணங்கள் தான் இருக்கு. புரிஞ்சுங்களா?
அந்த ஏதாச்சும் ஒரு உபதேசம் செஞ்சுருக்காங்க. ஆனா எனக்கு பிரமாணம் தான் முக்கியம். பழைய பாட்டு கருத்துக்குன்னா பழைய பாட்டு தான் எனக்கு பைபிளை பிரிச்சு போட்டிருக்கேன். எதுக்கு பழைய பாடம் வச்சுருக்கீங்க? அப்படி போட்டுடலாம்ல. அருமையானவர்களே, கட்டளையை விளக்கு, வேதனை விளைச்சம், போதுவத சிக்ஷையை ஜீவ வழி. பைபிள் இருக்காதியமா இருக்கு, நீங்க கேட்பாங்க. இதான் எனக்கு உலகம் 5ஆம் அதிகாரத்துக்கு 10 கட்டளைகள். அதான் எனக்கு புதிய ஏற்பாட்டுல நிறைய கட்டளைகள் ஆண்டவரே சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க அதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு உபதேசம் ஊழியன்னா ஒரு உபதேசம், எனக்கு உபதேசம் இருக்கு. ஜீவித அதோடு சேர்த்து ஒரு ஒழுங்கு வைத்துக் கொண்டு வாழுங்க. உபதேசம் வச்சு வாழுங்க. நீ சபை ஊழியம் செய்வ, என்ன ஊழியம் செய்வ? ஊழியத்துக்கு உபதேசம் இருக்கா? உபதேசம் இல்லாம நீ ஊழியம் செய்த நீ பிரசங்கம் பண்ணிடலாம். நிறைய புக்கெல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி பிரசங்கம் பண்ணிடலாம். உபதேசமும் அதோடு சேர்ந்த ஜீவித ஒழுங்கும் ஊழிய ஒழுங்கும் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஒருவரையும் பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஒருவர் ஆத்மா மீது நீங்க அதிகாரம் செலுத்தி அவங்க ஆளுகை செய்து அவங்களை மறுபடுத்தி உங்களால வழிநடத்தவே முடியாது. என்கிட்ட ஜனங்களை பிசா வரதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நாங்க பரலோகத்துக்கு அனுப்பி நல்லா தெரியும். புரியுதுங்களா? தேவனை அண்டி கொடுக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அதிகமா பேசும். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நேரமா இருக்கும். அதனாலதான் குறைத்துக் கொள்கிறேன். இந்த பிரசங்க பாணி என்பது வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணதுனால இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதே சத்தம் தான் ரெக்கார்ட் ஆகுறதுனால தான் நாங்கள் சவுண்டா பேசுறோம். ரெக்கார்டு எல்லாம் சவுண்டா பேச மாட்டோம். போன வாரம் நாங்கள் ரெக்கார்டு பண்ணல, அமைதியா உட்காந்து தான் ஜோ பண்ணிட்டு விட்டுட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ரெக்கார்ட்லாம் பண்ணல. பார்த்தேன் ஏற்கனவே 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது போடல. அந்த வீடியோ போட்டால் நிறைய தெளிவுகளெல்லாம் வந்துடும். தெளிவுகள்லாம் வந்துடும். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாமத்துல சோழ சேரர் பாண்டியர்கள் இருந்தாங்க. 3 பேருக்கு கூட சண்டை வந்துட்டு பாத்துக்கிட்ட. சோழர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சோழ நாடு அப்படின்னு சொன்னா ஆந்திரா கர்நாடகா தான் சோழ நாடு, கேரளா சேர நாடு. ஆனா சேர நாடு இருந்தாலும் அது தமிழ் தான் பேசுவாங்க. அப்பதான் மலையாளத்தை கொண்டு வந்தது ஆரியன் தான், தெலுங்கு பாஷையை கொண்டு வந்தது ஆரியன் தான், எழுத்தை கொண்டு வந்தது ஆரியன் தான். அப்புறம் அதுக்கு கர்நாடகாவில் கன்னட பாஷை கொண்டு வந்தது ஆரியன் தான், எழுத்தை கொண்டு வந்தது ஆரியன் தான். அதிகாரம் சொல்றேன். கமலஹாசன் ஒரு 5-8 வருஷத்துக்கு 10 வருஷமா அவன் சொல்றார், எழுத்தை அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. எழுத்தை கொடுத்தவன் பாஷை கொடுத்ததான் ஒரு தெய்வம், வேற யாரும் தெய்வம் சொன்னார். இப்ப அவன் சொல்றாரு கேட்பாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், பக்தரை கிறிஸ்தவனா இருக்கிறான். அவன் அண்ணன் நல்ல பக்தரை கிறிஸ்தவனா இருக்கிற குடும்பமே பக்தரை கிறிஸ்தவன் தான். ஆனா இப்பதான் சோதனை வரும். நான் வெளிநாட்டுல இருந்த வீட்டு தீ எரிஞ்சு போச்சு காட்டுத்தீல. அதுக்கு அவர் முகம் ரொம்ப சோர்ந்துச்சு. அது இப்போ தேவனை அண்டிக் கொண்டா முன் சாபங்கள் போராடும், முன் சாபங்கள்லாம் போயிடும். ஆனா தேவனை நம்பி வாழுங்கள். எனக்கு தெரியும் எந்தெந்த ஜாதிக்குள்ளே சாபம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? அவன் பெண்கள் எல்லாம் மட்டமா இருக்கும். நாம தான் விலகி காத்துக்கணும். தேவனுடைய கிருபையை வைத்து நாம வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆரியர்களை பணிந்தவர்களுக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது. ஆரியனை பணியாமல் அவனை எதிர்த்து நின்றவர்களுக்குள்ளே அவன் பாதிப்பு இருக்கிறது. ஆரியனை ஏற்று நின்றவர்களுக்குள்ளே பாதிப்புகள் இருக்கிறது. ஆரியனோடு சேர்ந்து பணிந்து பின்னே போனவர்களுக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது. அந்த சாபங்கள் அவங்களுக்கு போகாது. நீங்க தான் விலகி வரணும். நான் வெள்ளையனை வெளியேறி என்று இந்த இயக்கத்துல போய் சேர்ந்து நிறைய பேர் உதவி செய்து ஆங்கிலேயர்களை நமக்கு அகன்று போக பண்ணிட்டாங்க. அவன் கட்டி வச்சுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின், பஸ், ரோடு எல்லாம் அவங்க செய்த உதவி தான். இங்க எவ்வளவு என்ன செஞ்சான் அந்த வடிவர்கள் காமெடியா சொல்லுவார், என்ன வட போலதான் சொல்லி கொடுத்துருப்பான். அதனால இங்க நிறைய விஷயங்கள் அவங்க நமக்கு செய்து கொடுத்தாங்க. பைபிள் இருக்கு. வெஸ்டர் ராஜாத்து 27 127 நாடுகளை ஆண்டாங்க. அப்பவே இங்க சோழர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார். சோழன் சொன்னா அவன் நாடு எடுக்க மாட்டான், விதிதான் எடுப்பான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு அவங்களாம் போன பிறகு அவங்க காலத்தை அடிமைப்படுத்தி செத்து போன மாட்டை கொண்டு சாப்பிட வச்சு உதாசீனப்படுத்தி அது ஒரு ஜாதி. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இங்க அவங்க அப்போ 2 குரூப் வந்தாங்க. ஒண்ணு கம்யூனிஸ்ட், 2வது சுவிசேஷம் அறிவிக்க வந்த கிறிஸ்தவர்கள் இங்க அவர்களும் மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிடான்னு செஞ்சாங்க. அதான் அப்போ இந்த அவங்க காலத்துல போர்படையில பறையர் ரெஜிமெண்ட்
என்ற ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்கினா பறவைகளை பற்றி பிரிட்டிஷ்க்கு நல்லா தெரியும். அவங்க அதை வச்சு பறவைகளை வர வச்சு நிறைய ரெஜிமெண்ட் உருவாக்கி அவங்களாம் செத்து போனாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களாம் இல்லை. இவங்க இந்த பக்கம் போயிட்டாங்க பார்த்தீங்களா? பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியெல்லாம் போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு சாதகமாக இருந்தவங்களை அடிமைப்படுத்தி ஓரம் கட்டிட்டான். எல்லாம் அவனுக்கு பயந்து இப்போ அவன் பின்னாடி போயிட்டான். பாருங்க, அவனுக்கு பின்னே போனவன் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறான். அவனை எதிர்த்து நின்றவன் வேதனைப்பட்டிருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, எச்சரிக்கையா எப்பப்பா தமிழை பற்றி பேசுறான், பழையனை பற்றி பேசுறான்னா, இந்திய தேசத்துல அவன் ஒருத்தன் தான் உயர்ந்தவன். அவன் வெஜிடேரியன், மாம்சம் பற்றியே கிடையாது. அவன் ஞானத்துல சேர்ந்தவன், அறிவில சேர்ந்தவன். தனிமையா தான் போவான், தனிமையா தான் வருவான். அவன் கையில ஒரு கலசம் தண்ணி வாங்கி குடிச்சா அவனுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஞானமாய் பேசுவான், புத்தியாய் பேசுவான். அவன் தான் மனைவி போய் கீழே கிடத்தான் பறை. அந்த பறையினுடைய விடிவுக்கு தான் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ரோட்டரின் சத்தம் வரல. தேவ சமூகத்துக்கு மொர்தெகாய் இஸ்ரேலுக்காக யூதர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்றான். மொர்தெகாயை தூக்கில போட வேணும்னு ஆமான் ட்ரை பண்ணினான். கடைசியில மொர்தெகாய் தேவன் ரட்சித்தா, இஸ்ரேலுக்கு தேவன் ரட்சித்தார், எல்லாம் ரட்சித்தார். இவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தூக்கம் வரும். ஆமானுக்கு வந்து இந்துக்களுக்கு தெரியாதது. ஆமானுக்கு வந்து அவனுக்கு மனைவி எல்லாம் தூக்கப்பட்டான். அதே மாதிரி தான் இந்த படையர்களை அழித்தவர்களை தேவன் அழித்தவர். அந்த காலத்துல சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ஆண்டாங்க. எவனையா பணம் திருந்தான்? எல்லாம் சேர்த்த பணத்துல நாட்டு மக்களுக்காக கொடுத்துன்னு சேர்த்தாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லையா? அவங்க செய்யணும், அவங்க வளரணும், அவங்க நல்லா இருக்கணும். அதான் பணம். எங்க தூக்கிட்டு ஓடுறதுனே தெரியல. இப்போ இங்க ஓடலாமா, அங்க போலாமா? அஞ்ஞானவர்களே, அது போலதான் சோழர்கள் யாரும் பணம் சேர்த்து பணத்தை ஜனங்களுக்காக சேர்த்தாங்க. 65,000 மேற்பட்ட யானைகளை வைத்து அதை போஷித்து வழி நடத்தினார். வேண்டிய ஆட்களை வைத்தார். யானை பாகனை வைத்து வேலை செய்தார். அவங்களை பராமரித்தார். இப்படிப்பட்ட சோழ நாடு தான் இந்த பறையன் தான் இன்னைக்கு அடிமையா இருக்கிறார். காசுக்கு வழியில, கண்ணிக்கு வழியில, புரியுதுங்களா? ஜாதி கொடுமை இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லா தமிழ் கோயில ஒன்னா வரணும், இந்த மக்களுக்கு உதவி செய்யணும், இவங்களை எழுப்பி வரணும் அப்படிங்க என்ன நான் வாசினாங்க. எனக்கு என் ஜாதி சொல்லி என்னை இழிவுபடுத்தணும் எத்தனையோ பேர் இருக்கிறான். எனக்கு ரொம்ப தெரியாம பழகிட்டேன் அப்படிலாம் சொன்னவங்க நிறைய இருக்கிறாங்க. நான் அதனால்தான் அப்படி இருக்கிறதெல்லாம் குடும்பங்கள் சாவம் இருக்குன்னா போகிறதே இல்லை. ஏன் அவனை விடுவிக்கணும்? அவன் சாவம் அவனுக்கு கொண்டு போகட்டும். நான் எதுக்கு போய் உதவி செய்யலாம்? விடுவிக்கப்பட்டுட்டானா அந்த நேரம் நீ எடுக்கிறோம் அவன் செயல்படுறோம். அதனாலதான் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க ஆண்டவரை நம்புங்க, அர்த்தம் மேல பழிய போடாதீங்க. உங்க பழியும் உடனே நீங்க சீர்படுத்தி ஆண்டவர் சாப்பிட்டு வைங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த 2 வசனம் இருக்கு. பிறகு எப்ப பார்த்துக்கலாம். தேவன் உங்களை வழி நடத்த முடியாது. உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனை நான் மையப்படுவதாக பிழைத்துட்டா ஜெபம் பண்ணாங்களா? உங்களை பிதாவே உங்களுடைய ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா நன்மைக்காரும் உங்களை பற்றிப்பட திருப்பதா வாத்திரப்பட்டு திருப்பதாரும் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.